வணக்கம். இன்றைய பஞ்சாங்கம் நாள் 21/7/2026 செவ்வாய்க்கிழமை. தமிழ் பராபவ வருடம் தட்சிணாயன புண்ணிய காலம். கிரீஷ்ம ருது ஆடி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று ஆஷாட சுத்த சுக்லபக்ஷ அஷ்டமி. நாளை அதிகாலை 5:17 வரை. தேவதை துர்க்கை. பிறகு நவமி திதி. தேவதை துர்க்கை. இன்றைய நட்சத்திரம் இரவு 8:49 வரை சித்திரை. தேவதை துவஷ்டா சுதர்சனர். பிறகு சுவாதி நட்சத்திரம். தேவதை வாயு நரசிம்மர். யோகம் மாலை 6:25 வரை சித்த யோகம். தேவதை முருகன். பிறகு சாத்திய யோகம். தேவதை சாவித்ரி காயத்ரி. கரணம் மாலை 4:34 வரை பத்தரை கரணம். தேவதை பைரவர். பிறகு மறுநாள் விடியற்காலை 5:17 வரை பவகரணம். தேவதை இந்திரன் நரசிம்மர். பிறகு பத்தரை கரணம். தேவதை பைரவர். நேத்திரம் 1, ஜீவன் அறை. விவாக சக்கரம் தென்கிழக்கு. வாரசூலை வடக்கு. யோகினி வடகிழக்கு. தினாந்தம் 1:48 வரை. இன்று சமநோக்கு நாள். சிரார்த்த திதி அஷ்டமி. இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய யோகங்கள். செவ்வாய்க்கிழமையுடன் சித்திரை சேர்ந்து நட்சத்திரம் சேர்ந்து வந்துள்ளதால் தியாங்ஷ யோகம். பலன் விக்னம். மேலும் செவ்வாய்க்கிழமையுடன் சுவாதி நட்சத்திரம் சேர்ந்து வந்துள்ளதால் வஜ யோகம். பலன் ராஜ்ய லாபம். செவ்வாய்க்கிழமையான இன்றைய ராகு காலம் பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை பகல் 12 முதல் 1:30 வரை. காலன் பகல் 1:30 முதல் 3 வரை. அர்த்த பிரகணன் காலை 7:30 முதல் 9 வரை. இரவு யமகண்டம் 1:30 முதல் 3 வரை. வாரசூலை காலை 10:48 வரை வடக்கு வடமேற்கு. பரிகாரம் பால். சுபஹோரை என்கிற நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11 வரை. பகல் 12 முதல் 1 வரை. மாலை 4:30 முதல் 6 வரை. இரவு 7 முதல் 8 வரை மற்றும் இரவு 10 முதல் 12 வரை. கௌரி நல்ல நேரம் விவசாயத்திற்கு மட்டும். காலை 7:30 முதல் 12 வரை. பகல் 1:30 முதல் 3 வரை. மாலை 4:30 முதல் 6 வரை. இரவு 7:30 முதல் 9 வரை மற்றும் இரவு 10:30 முதல் 12 வரை மற்றும் நள்ளிரவு 1:30 முதல் 6 வரை. சூரிய உதயம் காலை 6:02 முதல். சூரிய அஸ்தமனம் மாலை 6:45 வரை. சந்திராஷ்டமம் இன்று காலை 7:54 வரை கும்ப ராசிக்கும் பிறகு மீன ராசிக்கும் சந்திராஷ்டமம். வதை தாராபலன். இன்று உத்திரட்டாதி பூசம் அனுஷம் நட்சத்திரத்திற்கு வதை தாராபலன். இன்றைய கிரக பாதசாரம். சூரியன் பூசம் முதல் பாதம். சந்திரன் இன்று இரவு 8:49 வரை சித்திரை நட்சத்திரத்திலும் பின் சுவாதி நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்க உள்ளார். செவ்வாய் ரோகிணி 4ஆம் பாதம். புதன் வக்ரம் மற்றும் அதிசாரத்துடன் புனர்பூசம் முதல் பாதத்திலும் சஞ்சாரிக்க உள்ளார். குரு அதிசாரமாக பூசம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரிக்க உள்ளார். சுக்கிரன் பூரம் 2ஆம் பாதம். சனி ரேவதி 2ஆம் பாதம். ராகு சதயம் முதல் பாதம். கேது மகம் 3ஆம் பாதம். மாந்தி பகலில் விசாகம் 3ஆம் பாதத்திலும் இரவு விசாகம் 2ஆம் பாதத்திலும் சஞ்சாரிக்க உள்ளார். இன்றைய விசேஷங்கள். இன்று துர்காஷ்டமி. வளர்பிறை அஷ்டமிக்கு துர்காஷ்டமி என்று பெயர். இன்று துர்க்கை அம்மனை பூஜை செய்து வழிபடுவதால் எதிரிகளை வெல்லும் ஆற்றலும் சக்தியும் போட்டிகளில் வெற்றியும் உண்டாகும். இன்று ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபட மனக்குழப்பங்கள் கவலைகள் நிவர்த்தியாகும். இன்று அருகில் உள்ள காளிகாம்பாள் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி காளிகாம்பாளை வழிபட நல்ல பலனை பெறுவார்கள். சந்திர தசையோ புக்தியோ நடப்பவர்கள் இன்று காளிகாம்பாளை வழிபட நல்ல பலன் பெறுவார்கள். நாளை பஷீரா கருடாழ்வார் ஜெயந்தி. நன்றி. முக்காலம் உணரும் சப்த ரிஷிகளான அத்ரி பரத்வாஜ சமத்கனி கௌதமர் காஷ்யப்பர் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ஆகியோரின் ஆசியுடன்
அனைவருக்கும் இன்றைய தினம் வெற்றியும் சந்தோஷமும் முன்னேற்றம் பெற வாழ்த்துக்கள். நன்றி. சுபமஸ்து.